வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஷிப் 3.1ல் சாப்டர் 20 ஹீட் ட்ரீட்மெண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு ரவுண்ட் பார் எடுத்துக்கங்க. ரவுண்ட் பாரை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஹார்ட்னஸை குறைக்கணும், இல்லை ஹார்ட்னஸை அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ நம்ம அந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹீட் மூலியமாக சரிங்களா ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஹீட் மூலியமாக அந்த மெட்டீரியலை ட்ரீட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டர், இப்போ நீங்கள் ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எம்டிசி நம்மளுக்கு பார்க்குறோம். எம்டிசி ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க சப்ளையர் அந்த அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ அது எல்லாமே எம்டிஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டர் எம்டிசி ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் ஐடியாலஜி, அதுக்கப்புறம் அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸோட பிரின்சிபல்ஸ், இது எல்லாமே வெல்டிங் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜில் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? லைக் இப்போ ரவுண்ட் பார் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லைனா ஒரு ஃப்ளான்சஸ் ஃபோர்ஜிங் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் நார்மலைசிங், சொல்யூஷன், அனிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் அனிலிங் இருக்குது, குவன்ச்சிங், டெம்பரிங். ஸோ இதெல்லாமே ஒரு ரவுண்ட் பார் ஒரு மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அது போஸ்ட் வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? ஸோ அது பேர் பிடபிள்யூஹெச்டி அப்படி சொல்கிறோம். ஸோ எதுக்கு பண்ணுறோம், அந்த பிடபிள்யூஹெச்டி எதுக்கு பண்ணுறோம்? ஸோ வெளிலப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த வெல் மெட்டலில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹெச்ஏஇசட்டில் உங்களுக்கு ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அதிகமாகிருக்கும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பிடபிள்யூஹெச்டி பண்ணுறோம். ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த ஹெச்ஏஇசட்டில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணி சாஃப்டன் ஆக்குறதுக்கு. அப்புறம் ரிஸ்க் ஆஃப் கிராக்கிங். சரிங்களா? கிராக்கிங் வராமல் தடுக்கிறதுக்கு பிடபிள்யூஹெச்டி பண்ணுறோம். சரிங்களா? ஆஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டர் இப்போ நம்ம பிடபிள்யூஹெச்டி நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட சைக்கிள்ஸை மானிட்டர் பண்ணணும். எப்படி கோட் பண்ணுறாங்க, எப்படி ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 300க்கு அப்புறம் கண்ட்ரோலாக ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்படின்னா 1 ஹவருக்கு இவ்வளோ ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணணும். சரிங்களா? எப்படி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் ஆஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஹீட் ட்ரீட்மெண்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீலோட ஹீட் ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்போம். சரிங்களா? இது இப்போ அஸ்ரோல்டு, ஹாட் ஃபினிஷ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஹீட் பண்ணி ரோல் பண்ணுறது தான் ஹாட் ரோல் ப்ராசஸ், ஹாட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணி நம்ம
நம்மளுடைய ஃபினிஷ்டு ஷேப்புக்கு வந்து கொண்டு வருது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். அதை ஹீட் பண்ணுறோம். அதை வந்து ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி ஃபினிஷ்ட் சைஸுக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏர் கூல் வந்து பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஹாட் ஃபினிஷ், ஹாட் ரோல்டு இந்த ப்ராசஸ் மூலியமா ஒரு பிளேட்டை வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் டெம்பரேச்சர் வந்து பிளேட்டில் வந்து வேரி ஆகும். பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். ஈவனாக வந்து இருக்காது ஒன்று. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் டஃப்னஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு ரொம்ப அப்ளை அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, தின் மெட்டீரியல். சரிங்களா? அதுக்கப்புறம் லோ ஸ்ட்ரென்த் கார்பன் ஸ்டீல். ஸோ இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோலிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? பிளேட்டை வந்து நம்ம வந்து அதை பெரிய திக்னஸ் பெருசாக ஒரு திக்னஸ் இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ ஹீட் பண்ணி நம்ம வந்து இந்த ரோல் பண்ணும்போது சரிங்களா? ஹீட் பண்ணி ரோல் பண்ணும்போது ஃபினிஷ் சைஸ்க்கு வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டஃப்னஸ் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஈவனாக இருக்காது. அதே கண்ட்ரோலாகவும் இருக்காது. சரிங்களா? ஹாட் ரோலில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோ மெக்கானிக்கல் கண்ட்ரோல் ப்ராசஸிங் ஆர் கண்ட்ரோல் ரோல். இதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. ஸோ இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திக்னஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரோலிங் டெம்பரேச்சர். அந்த ரோலிங் டெம்பரேச்சர் அதை வந்து கேர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக வந்து ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபைனல் ரோலிங் டெம்பரேச்சர் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாலையும் ஒரே டெம்பரேச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நன்மைகள்லாம் வரும்? உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூனிஃபார்மாக இருக்கும். த்ரூ அவுட் என்டையர் சர்ஃபேஸில் உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லாயிருக்கும். டஃப்னஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரோலாக ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? கண்ட்ரோலாக நம்ம ஹீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நன்மைகள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி ஸ்டீல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, தின் ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் ஸ்டீல், சம் க்ரையோஜெனிக் ஸ்டீல், நெகட்டிவ் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப சூட்டபுளான ஒரு மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ். இது நார்மலைஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ரோலிங் பண்ணுறோம் இல்லை ஃபோர்ஜிங் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2 பார்த்தோம் பார்த்தீங்களா? இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஹீட்டிங் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொண்டு வர்றாங்க. பட் இது அப்படி கிடையாது. மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ப்ராடக்டை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் ட்ரீட்டட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கூலிங் மெத்தட் வந்து வேரியாகும் ஒவ்வொரு ப்ராசஸும். இப்போ நீங்கள் நார்மலைசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ணுவோம். 900 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் கூல் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கூலிங் வந்து ஏர் கூல். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இட் ஆப்டிமைஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ். It will enhance or improve the strength and toughness. The normalizing process அவங்க வந்து பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் இதில் வந்து யூனிஃபார்மாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நார்மலைசிங் ஸ்பெஷலாக வந்து லோ அலாய் ஸ்டீல், கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல், ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு
மெத்தட். சரிங்களா? இந்த நார்மலைசிங் வந்து இந்த கிரெயின் சைஸும் உங்களுக்கு ரிஃபைன் ஆகும் இந்த நார்மலைசிங்கில். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து ஹீட்டிங் சைக்கிள் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேப்பிடாக வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் சோக் டெம்பரேச்சர் வருது. ஸோ சோக் டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம் ஃபார் த பர்டிகுலர் டைம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரில் வந்து கூல் பண்ணுறோம். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ப்ராப்பராக கூல் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நார்மலைசிங். அடுத்து வந்து குவென்ச்ட் அண்ட் டெம்பர். சரிங்களா? இப்போ ரோலிங்கும் ஃபோர்ஜிங்கும் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டீலை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். 900 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த இதை அச்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோல்டிங் டைம், அந்த சோக் டைம், சரிங்களா? அந்த சோக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து கொஞ்சிங் பண்ணுறோம். வாட்டர் மூலியமாவோ இல்லை ஆயில் மூலியமாவோ. அப்படி கொஞ்சிங் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹார்ட்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து குறைக்கிறதுக்கும் டக்டிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரிங் வந்து பண்ணுவோம். ஸோ டெம்பரிங் வந்து எப்போவுமே வந்து இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே தான் வந்து பண்ணுவோம். பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சரிங்களா? அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே நம்ம வந்து ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? ரீஹீட் பண்ணி அப்புறம் ஏர் கூல் பண்ணுறோம். ஸோ அது வந்து டெம்பரிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்டீல்ஸ்க்குலாம் வந்து மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லோ அலாய் ஸ்டீல். ஸோ யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும், டஃப்னஸும் நல்லாயிருக்கும், வியர் ரெசிஸ்டன்ஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹார்ட்னஸும் இருக்கும். ஹார்ட்னஸ் இருக்கும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டக்டிலிட்டியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். டஃப்னஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டெம்பரிங் பண்ணும்போது. ஸோ இப்படி வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ரேப்பிடாக வந்து ஹீட் பண்ணுறாங்க சோக் டெம்பரேச்சர் வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சோக் டைம், சம் ஹோல்டிங் டைம் இருக்குது. ஸோ ஹோல்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேப்பிடாக வந்து வாட்சிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீஹீட் பண்ணுறாங்க. டெம்பரிங் பண்ணுறோம்ல, ஸோ ரீஹீட் பண்ணுறாங்க. ஸோ சோக் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த சோக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏர் கூல் வந்து பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது டஃப்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரிங். அடுத்து வந்து இந்த சொல்யூஷன் அனலிட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் அனிலிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டீல்ஸ்க்கெலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்டனைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணுறோம், ரேப்பிடாக ஹீட் பண்ணுறோம் சோக் டெம்பரேச்சர் வரைக்கும். ஸோ அந்த சோக் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் பர்டிகுலர் டைம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொஞ்சிங் வந்து பண்ணணும் வாட்டர் ஆயிடும். ஸோ இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1050 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கார்பேட் அந்த ப்ரெசிபிடேஷனை டிசால்வ் பண்ணிடும். இப்படி சடனாக நம்ம கொஞ்சம் பண்ணும்போது இந்த கார்பேட் ப்ரெசிபிடேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது டிசால்வ் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தட் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஆஸ்டனைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் வந்து கார்பேட் ப்ரெசிபிடேஷனால டெட்டாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரோசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து
அந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம கொஞ்சம் பண்ணும்போது அதை நம்ம வந்து ஈஸியாக டிசால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து அனிலின் ஆர் அனில்டு. ஸோ இதுவும் அப்படிதான். நம்ம வந்து டெம்பரேச்சர் இது வந்து எப்படின்னா ஃபோர்ஜிங் ரோலிங் அந்த இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெளியில் வந்து ஹீட் பண்ணுவோம். 900 டிகிரி செல்சியஸ்க்கு ரேப்பிடாக ஹீட் பண்ணுறோம். அப்புறம் சோக் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் சோக் டைம், ஹோல்டிங் டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கூலிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபர்னான்ஸ் கூலிங். இது வந்து கண்ட்ரோலாக நம்ம வந்து கூல் பண்ணுறோம், ஸ்லோவாக நம்ம வந்து கூல் பண்ணுறோம். சரிங்களா, ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கு ஸ்லோவாக கூல் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். டக்டிவிட்டி நல்லாயிருக்கும், பட் ஸ்ட்ரென்த்தும் டஃப்னஸும் குறைஞ்சிரும். ஓகேங்களா, கண்ட்ரோலாக நம்ம வந்து கூல் பண்ணும்போது டஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும். புரிஞ்சா? இது எந்த மாதிரி ஸ்டீலுக்கெலாம் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கார்பன் மேக்னனைட் ஸ்டீல், லோ அலாய் ஸ்டீலுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து பிடபிள்யூஹெச்டி, போஸ்ட் வெல்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எப்போ பண்ணுவோம்? வெல்ட் பண்ணதுக்கப்புறம் வெல்ட் மெட்டலில் பண்ணுவோம். இந்த வெல்ட் மெட்டலில் அதே மாதிரி ஹச்ஐஎஸ் இந்த இந்த ஏரியாவில் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இன்டென்ட் சர்வீஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எங்கே யூஸ் ஆக போதோ அங்கே வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிடபிள்யூஹெச்டி பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சரில் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிலோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர். சரிங்களா, அந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சருக்கு கீழே தான் நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 727 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 550 650 வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து குவைட் இனஃப். சரிங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணுறோம், ரிலீவ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஹச்ஐஎஸ் ஹார்டனாக இருக்கும்ல, அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஷார்ட் ரன் பண்ணுறோம். ஸோ அப்படி ஷார்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிராக் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா, இன் ரேர் கேஸ், நீங்கள் ரேர் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல் மெட்டலில் வந்து உங்களுக்கு நார்மலைசிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலைசிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹச்ஐஎஸ் டெஃபினஸாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து வெல்டிங் கன்சூமபிளை செலக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் நார்மலைசிங் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல் மெட்டலோட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, புரியுதா? உங்களுக்கு வந்து பிடபிள்யூஹெச்டி உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து பண்ணணும் 550 650 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கணும். சரிங்களா, எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், எவ்வளோ டைமு, அது எல்லாமே அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடபிள்யூஹெச்டி பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டோம். ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹச்ஐஎஸ் ஏரியா வந்து உள்ள ஹார்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பிரிட்டில் ஃப்ராக்சரில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து வராமல் வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் வராமையும் தடுக்கலாம். உங்களுக்கு டிசோஷனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் அக்யூரசி அந்த டாலரன்ஸ்குள்ளே வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசோஷன் அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ மிஷினிங் பண்ணும்போது டாலரன்ஸ் இஷ்யூ வந்து வராது, ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ வந்து பிடபிள்யூஎஸ்டி. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதோட பர்பஸ் என்ன? ரிசல்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. அது ரெடியூஸ் ஆச்சு இன்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அச்சேஜ் உள்ள ஹார்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ப்ரொசீஜரில் வந்து என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஹீட்டிங் ரேட் எவ்வளோ வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 செல்சியஸ் பெர் ஹவருக்கு 200 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஹீட்டிங் ரேட் வந்து இருக்கும். ஹவருக்கு 200 தான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும். சோப் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஸோ எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணணும், அதான் வந்து சோப் டெம்பரேச்சர் ரேஞ்ச். மினிமம் சோப் டைம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம், கூலிங் ரேட், மேக்ஸிமம் கூலிங் ரேட். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்ட்ரோலாக நம்ம வந்து கூல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏர் கூல் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த மேக்ஸிமம் கூலிங் ரேட் இப்போ வந்து எவ்வளோ ஹவருக்கு நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும். ஸோ அதுதான் வந்து இது. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த ஹீட்டிங் ரேட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இந்த தெர்மல் கிரேடியன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிஷ்வாஷன் கிராக்கிங் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்ட்ரோலாக நம்ம வந்து ஹீட்டிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ வந்து வரும். சரியா? ஸோ 300 வரைக்கும் நம்ம வந்து ரேப்பிடாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தெர்மோகப்பு வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் சர்ஃபேஸில். அது ஒவ்வொரு சைஸை பொறுத்து, இப்போ பைப்போட சைஸை பொறுத்து எத்தனை தெர்மோகப்பு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா டெம்பரேச்சர் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நார்மலாக வந்து கார்பன் மேக்னட் ஸ்டீலுக்கு வந்து 60 to 200 டிகிரி செல்சியஸ் பெர் ஹவர் வந்து வந்து ஹீட்டிங் ரேட் வந்து இருக்கும். தட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த திக்னஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இதுவும் மாறும். அடுத்து வந்து இந்த சோக் டைம்னா என்னென்னு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த எல்லா திக்னஸுக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக ரீச் ஆயிடுச்சா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சோக் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 25 mm ஆஃப் திக்னஸ் 1 hour for 25 mm திக்னஸ். சரிங்களா? இப்போ வந்து 25 mmக்கு 1 hour நீங்கள் வந்து சோக் டைம் வந்து கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சா? சோக் டெம்பரேச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூலிங் ரேட். சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கூல் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலாக வந்து கூல் பண்ணணும் அப் டு 300 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர் கூலில் வந்து கூல் பண்ணிக்கலாம். 300 வரைக்கும் கண்ட்ரோலாக நீங்கள் வந்து கூல் பண்ணணும். அதான் கூலிங் ரேட். ஸோ எவ்வளோ வந்து ஹவருக்கு நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும். ஸோ அதை டிபெண்ட் அப்பான் த திக்னஸ். அதை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஜி சைக்கிள், ஹீட் ட்ரீட்மெண்ட் சைக்கிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கேருந்து 300 வரைக்கும் நீங்கள் ரேப்பிடாக வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 300க்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோலில் தான் வந்து
இந்த ஹீட்டிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சோப் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ இங்கே வந்து 600 டிகிரி செல்சியஸ் வந்து சோப் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் சோப் டைம். ஸோ சோப் டைமுக்கு அப்புறம் கண்ட்ரோலாக 300 டிகிரி செல்சியஸ் வரையும் கண்ட்ரோலாக கூலிங் வந்து பண்ணணும். சரிங்களா? அதுவும் திக்னஸை பொறுத்து அவங்க வந்து கண்ட்ரோலாக வந்து ஹீட் பண்ணணும். ஒரு அவருக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து குறைச்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 300 அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஏர் கூல் பண்ணால் ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து வீடியோ வச்சு பண்ணுறாங்க. ஸோ பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் நிறையா டெக்னிக் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் ஃபயர்ட் ஃபர்னான்ஸ். ஸோ இதுவும் பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளேம் வந்து நம்ம அந்த ப்ராடக்டோட டச் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபியூவல் டைப் அந்த ஆயில் டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து லோக்கல் பிடபிள்யூஹெச்டி. இப்போ வந்து ஒரு பைப்லைன் பைப் ஹோல்ஸ் இண்டிவிஜுவல் வெல்லுக்கு நம்ம வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து பண்ணணும். ஸோ பிடபிள்யூஹெச்டி ப்ரொசீஜரில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். தெர்மல் சைக்கிள் பேராமீட்டர்ஸ், ஹீட்டிங் ரேட்டு, சோக் டெம்பரேச்சர், சோக் டைமு, கூலிங் ரேட்டு, இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை தெர்மல் சைக்கிள் பேராமீட்டர். அப்புறம் வந்து இந்த ஹீட்டட் பேண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேண்ட் எலக்ட்ரிக்கல் அந்த செராமிக் பீட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹீட்டிங் பேண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதோட வித்து. சரிங்களா? அதுக்கப்புறம் வித் ஆஃப் த டெம்பரேச்சர் டிகே பேண்ட். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம டெம்பரேச்சர் டவுன் ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து அதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு வித் ஆஃப் த டெம்பரேச்சர் டிகே பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரிஞ்சா? நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீட்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மேட்ஸ், இன்சுலேட்டட் எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ், இந்த மெத்தடு நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறோம் பிடபிள்யூஎஸ்டிக்கு. கேஸ் ஃபயரும் சம்டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேடியன்ட் ஹீட்டிங் மெத்தட் வந்து சம்டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தெர்மோகப்பிள் பொசிஷன், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தெர்மோகப்பிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் பேண்டு, இது வந்து ஒரு வெல்டு. ஸோ இதுதான் வந்து ஹீட் பேண்ட். இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் மேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்குதோ அது வந்து டெம்பரேச்சர் டிகே பேண்ட். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீலில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ப்ராசஸில் லைக் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது, மேனுஃபேக்சரிங்க்கு அப்புறம் வெல்டிங்க்கு அப்புறம் நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். மெட்டீரியல் வந்து திரும்ப வந்து ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.